அவருடைய விருப்பம். போகிற மஞ்ச பஸ் கரெக்டாக போயிருப்பாரு. சார், அந்த பொங்கல் பரிசும் அந்த லேப்டாப் கொடுத்ததும் அரசியல் ஆதாயம் சொல்லிட்டு எடப்பாடி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. காமாலை கண் பிடித்த ஒருவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் இந்த ஆட்சி எது செய்தாலும் அதில் குற்றம் காண்பது அவருடைய விருப்பம். போகிற மஞ்ச பஸ் கரெக்டாக போயிருப்பாரு. சார், அந்த பொங்கல் பரிசும் அந்த லேப்டாப் கொடுத்ததும் அரசியல் ஆதாயம் சொல்லிட்டு எடப்பாடி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இது அது அவரோட கண்ணோட்டம். காமாலை கண் பிடித்த ஒருவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் இந்த ஆட்சி எது செய்தாலும் அதில் குற்றம் காண்பது அவருடைய விருப்பம். போகிற மஞ்ச பஸ் கரெக்டாக போயிருப்பாரு. அது அவருடைய விருப்பம். மக்கள் சார்ந்த அரசு இது. மக்கள் அதை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு எங்கு பார்த்தாலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்தே மாண்புமிகு தமிழக முதல்வருடைய திட்டங்களை பார்த்தால் பொங்கலுக்கு 3000 தந்திருக்கின்றார். 10 லட்சம் மக்களுக்கு லேப்டாப்பை வழங்கியிருக்கின்றார். அரசு ஊழியர்களுக்கு அளவில்லாத சலுகைகளால் பொங்கல் மகிழ்ச்சியோடு பொங்குவதற்கு தமிழ்நாடு காத்து கொண்டிருக்கின்றது. அங்கொன்று இங்கொன்று ஏற்படுகின்ற சிறிய சிறிய பிரச்சனைகளையும் முதல்வர் தன்னுடைய சாதுரியத்தால் சந்தித்து கொண்டிருக்கின்றார். ஆக இது போன்ற விமர்சனங்களை கடந்து மக்களுடைய தேவைகளை நாட்டினுடைய வளர்ச்சிக்குத்தான் இந்த அரசும் எங்களை போன்ற அமைச்சர்களும் முன்னெடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். இவர்களை கடந்து செல்வோம்.